நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை கடைக்கோடி மக்களுக்கும் சேர்க்கறதுக்காக செய்ய போகிற சேனல். உங்களுடைய சப்போர்ட்கள் எனக்கு தொடர்ந்து கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மீசை தாடி அந்த மாதிரி பகுதிகளில் முடி வருது இல்லையா? இப்போ ஆண்களுக்கு மீசை தாடி வைக்கிற மாதிரி பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடி வந்துடுது. சிலருக்கு லைட்டாக இருக்குது, சிலருக்கு நல்லாவே தெரியுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்? எதுவும் கிளாண்டு பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்ட்டு? அது கிளாண்டுகளோடைய பிரச்சனை தான். சில சுரப்பிகளில் நடக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்குனால இந்த மாதிரி ரோமங்கள் வருது. ஆனாலும் இதை அடுத்தது வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சில லேசர் சர்ஜரி மாதிரி பண்ணுறாங்க. அந்த முடி எதுவுமே வளராமல் இருக்கிறதுக்காக செய்கிறாங்க. ஆனால் அது பெரிய பிரச்சனை வந்துடும் எதிர்காலங்களில். அது எந்த இடத்துலலாம் இவங்க லேசரில் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கிற செல்கள்லாம் இறந்து போய் அந்த செல்களுடைய அறிவு கெட்டு போகிறதுனால சில நேரங்களில் அது எதிர்காலங்களில் கேன்சராக மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முகப்பகுதிகளில் கேன்சர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் லேசரில் பண்ணுறதுங்கிறது ஆபத்தான விஷயம். சரி, வேறு என்ன பண்ணலாம் வீட்டு வைத்தியத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. எவ்வளவு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாங்களோ முகத்துக்கு, இந்த தாடை, கழுத்து பகுதி, கை, கால் இதெல்லாம் எந்த அளவுக்கு பெண்கள் போடுறாங்களோ அப்போ அந்த தேவையில்லாத ரோமங்கள்லாம் வராது. கை காலில் கூட தெரியாது, அந்தளவுக்கு நோட் பண்ண முடியாது. ஆனால் முகத்தில் நிறைய பேருக்கு வந்துடுறதுனால தான் நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், மஞ்சள் தேய்ச்சி பெண்கள் குளிக்கலாம், ஆண்கள் குளிக்காதீங்க. ஏன்னா ஆண்களுக்கு தேய்ச்சா அப்புறம் மீசை தாடி இல்லாமல் போயிடும், இல்லை வளர்ச்சி தடைப்படும். அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம தமிழருடைய பாரம்பரியமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீசை தாடி தான் அடையாளமே. வடநாடு மாதிரியோ இல்லை இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வலிச்சுருவாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள்லாம் தாடி மீசெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த தாடி கொஞ்சம் எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ குறைஞ்சபட்சம் மீசை வச்சுருக்குறோம். என்னுடைய பழைய வீடியோக்களே பார்த்தீங்கன்னா நான் மீசை வச்சுருக்க மாட்டேன், கொஞ்சமாக வச்சுருப்பேன். இப்போ பழையபடி திரும்ப வச்சுட்டேன். என்னென்னா நம்மளே நம்மளுடைய அடையாளத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால் ஆண்கள் குடும்பம் வரையும் மீசை வச்சுங்க, லைட்டாக தாடி வைக்கிறவங்க வச்சுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் பெண்கள் இப்போ இந்த மீசை தாடி பிரச்சனை, கையில் ரோமங்கள் பிரச்சனை, முடி பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது மஞ்சள் தேய்க்கணும். குப்பைமேனி இலையை நிறைய முகத்துலலாம் தேய்க்கணும். இப்போ அதெல்லாம் செய்யும்போது தோல் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அது இந்த விரலி மஞ்சள் நீங்கள் பவுடராக வாங்கக்கூடாது, விரலி மஞ்சளை வாங்கி தேய்க்கணும். கல்லில் தேய்ச்சி அதை எடுத்து முகத்தில் தேய்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், அதில் அந்த உயிர் சத்து இருக்கும். அப்போ அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது இல்லாமல் நீங்கள் அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இல்லை ரிஃப்ளெக்ஸாலஜின் பாத சிகிச்சை, இந்த மாதிரிலாம் நீங்கள் சிகிச்சைகள் எடுத்துக்கும் போதும் அந்த கிளாண்டு உங்களுக்கு சரியாகும். அதுவும் சிறு வயதுலேருந்தே குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குளியல் முறைகள் முகத்தை கழுவுறதுக்கெலாம் சொல்லி கொடுத்தாக்க கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்கானிக் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் ஃபேஸ் வாஷுக்கு, ஃப்ரெஷ்னஸுக்குன்னு வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இது முகத்தோட பொலிவை கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் முகத்தோட அழகையும் பொலிவையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்துரும். அதனால் இது மாதிரி இயற்கையான முக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்துங்க. அதுவும் வர புதிய தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டே அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.